ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சிமியோன் எனப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாயிருந்தான். இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை குறித்து சொல்லப்பட்ட தேவ வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நீ கிறிஸ்துவை காண்பாய் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையை நீ பார்ப்பதற்கு முன்பாக மரிக்க மாட்டாய் என்று அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. கிறிஸ்துவினுடைய அந்த முதலாம் வருகைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? உலக ரீதியான ஒரு காரியத்திற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி, மணவாளனை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்று நீங்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்காக, உலக ரீதியான ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக காத்திருந்தேன், கர்த்தருடைய சந்நிதியில் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதைப் போல தேவனுக்காக, தேவ பிரசன்னத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன். இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே தேவனுக்காக, தேவ பிரசன்னத்திற்காக காத்திருப்போம். தாவீது சொல்லுகிறான், காலையிலேயே வந்து உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். தீர்க்கன் சொல்லுகிறான், உம்முடைய இரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். உலக ரீதியான ஒரு காரியத்திற்கு காத்திருப்பதை விட ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருந்தால் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். ஓடினாலும் நடந்தாலும் களைப்படைய மாட்டீர்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்று நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? தேவனுக்காக, தேவ பிரசன்னத்துக்காக, தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தாவீதை போல, சிமியோன் என்கின்ற தேவ மனிதனைப் போல கர்த்தாவே உமக்காக காத்திருக்க, உம்முடைய வருகைக்காக காத்திருக்க, உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.